गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, ஜெய வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. யோகம் சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு விரத நாள், சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி. ஆகவே விநாயகரின் அருளை பெறுவதற்காக விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்று திருவோண நட்சத்திரம். ஆகவே விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும். மாதம் திருவோண நட்சத்திர நாளிலே விரதமிருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. முழுமையாக பட்னி இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இன்றைய தினம் அவசியம் அருகிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கோவிந்தா நாராயணா மாதவா மதுசூதனா என்று சொல்லி அந்த எம்பெருமானை மலர்மிசை ஏகினானை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். திருவோண விரதத்தை சிரவண விரதம் என்று சொல்வார்கள். திருவோணம் என்னும் நட்சத்திரத்திற்கு சமஸ்கிருத பெயர் சிரவணம். மாதம் இந்த திருவோண நாளிலே அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். குறிப்பாக திருப்பதியிலே மாலை நேரத்திலே மிகச் சிறப்பான ஒரு விசேஷ சேவை ஒன்று நடைபெறும். திருவோண விரதம் இருப்பது மிகவும் நல்லது. பெருமாளின் அருளை பெறுவதற்கு மிக சுலபமான வழி திருவோண நாளிலே விரதம் இருப்பது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது.
இன்றைய தினம் திருவோண விரதம் மட்டுமல்ல, வளர்பிறை சதுர்த்தி விரதமும் சேர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே விநாயகரையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டிய ஒரு நாள். இன்றைய நாள் மார்கழி 10ஆம் நாள், மார்கழி மாதத்திலே வருகின்ற 10ஆம் தேதி என்பதால் பெருமாள் வழிபாட்டிலே அதிக ஆர்வம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன் புதன் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 4 சந்திரனும் ஒன்றாக 10ஆம் இடத்திலே இணைந்துள்ளன. குரு பார்வையிலே இவ்விரண்டு கிரகங்களும் அமைந்துள்ளன. சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது, குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது, கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அற்புதமான யோகங்கள் எல்லாம் அமைந்துள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், புகழ் கிடைக்கும். குருச்சந்திரன் பார்வை ஏற்படுகின்ற நாளிலும், குரு பார்வையிலே ராசி அதிபதி வருகின்ற நாட்களிலும் நற்பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆகவே நீங்கள் செய்கின்ற பணிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது உடன் பணிபுரிபவர்கள் உங்களது திறமைகளை மனதார பாராட்டுவார்கள், பாராட்டுகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். வலுவான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இப்பொழுது உச்சம் பெற்றுள்ளது என்பதால் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பெண்களாக இருந்தால் இப்பொழுது குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். உற்றார் உறவினர் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். வேடிக்கைகள், கேளிக்கைகள், பாட்டு, சினிமா, நாடகம் போன்ற பொழுதுபோக்குகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் இந்நாளிலே உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யாருடனாவது ஏதேனும் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகி அனைவரோடும் ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று இந்நாளை சொல்லலாம். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழிலை மிகச் சிறப்பாக விரிவுபடுத்துவீர்கள். சிறு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். வேறு எந்த புதிய செயலையும் செய்ய வேண்டாம். எதை செய்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும். கவனச்சிதறல், ஞாபக மறதி போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சந்திராஷ்டம நாள் என்பதால் உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்கும், ஞாபக மறதி இருக்கும். தேவையில்லாத ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். சில பேர் நடக்காத விஷயங்களையெல்லாம் நடப்பது போல் கற்பனை செய்து கவலைப்படுவார்கள். அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் இவங்க கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. இப்படி ஆயிடுத்துனா, அப்படி வந்துட்டா, இப்படி நடந்துட்டா அப்படின்னு இல்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க.
அதுபோன்ற கவலைகளை எல்லாம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. மகாவிஷ்ணுவின் பெருமைகளை எடுத்துரைக்கின்ற பாடல்களை படியுங்கள். அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டிலே இருந்தால் அதை ஒலிக்கச் செய்து கேளுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டாலே மனம் அமைதி பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை சற்று தவிர்த்து விடவும், பயணங்களின் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். கடகராசிக்கு இது ஒரு மிக மிகச் சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியிலே குரு உச்சம், 7ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம். ராசி அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் கடகராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்க்கின்றன. ராசியிலே உள்ள குரு சந்திரனையும் செவ்வாயையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். தடைகள் அனைத்தும் விலகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்திகரமான ஒரு போக்கு ஏற்படும். சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணம் மேற்கொள்வதற்கு இப்பொழுது சந்தர்ப்பம் உருவாகும். அதற்கான அவசியம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 12 குடைவன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வையிலே இருக்கிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். எதிர்பாராத விதமாக திருப்பு முனையாக உங்களது தொழிலிலே சில மாற்றங்கள் நடைபெறும். அந்த மாற்றங்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகச்சிறப்பான நன்மையை செய்யும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவை அனைத்தும் சரியாகிவிடும். மீண்டும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நேரம் என்று இதை சொல்லலாம். பொருளாதார நிலை, ஆரோக்கியம், தொழில், குடும்பச் சூழ்நிலை, உறவுகள் போன்ற அனைத்தும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி விரதம் இருக்கின்ற நாள். திருவோண விரதம் இருக்கின்ற நாள். வியாழக்கிழமை என்பதால் குருவார விரதமும் இருக்கின்ற நாள். இது ஒரு வழிபாட்டுக்குரிய நாள். விரதங்கள் இருக்கின்ற நாள். ஆகவே இறை வழிபாட்டிலே சற்று அதிக கவனம் செலுத்துங்கள். அதிக நேரத்தை செலவிடுங்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே மீண்டும் குரு உச்சம் பெற்று விட்டது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பார்வையிலே இருக்கிறது. சந்திரனும் குருவும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று 180 டிகிரியிலே நேருக்கு நேராக சந்திக்கின்ற நாள் இன்றைய தினம். சந்திரன் தனது சொந்த நட்சத்திரங்களில் ஒன்றான திருவோணத்திலே சஞ்சரிப்பதால் அதிக பலம் மிக்கதாக விளங்குகிறது. வளர்பிறை சந்திரன், சதுர்த்தி சந்திரன், குரு பார்வை சந்திரன், மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது உங்களுக்கு துவங்கி இருக்கிறது. எப்பொழுது குரு வக்ரகதியிலே 12ஆம் இடத்திலிருந்து சென்று 11ஆம் இடத்திற்கு சென்றதோ அப்பொழுதிலிருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த நல்ல நேரம் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரமும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே உங்களது வளர்ச்சி இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே இருக்கும். மிக சாதாரண நிலையிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் கூட பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நிலைக்கு உயர்ந்து விடுவார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உணவுத்துறையிலே பணிபுரிபவர்கள், உணவு தயாரிப்பு அல்லது உணவு தானியங்கள் அல்லது காய்கறிகள், உணவு தொடர்பான பொருட்களை விற்பனை செய்பவர்கள், உணவு தயாரிப்புக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் அல்லது அத்தகைய நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் அதிகரிக்கின்ற, கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர், மார்ச் மாதம் தேர்வு வருகிறது, பொதுத் தேர்வு வருகிறது. மார்ச் ஏப்ரலிலே முழுக்க முழுக்க மாணவ மாணவியருக்கெல்லாம் தேர்வு நடைபெறப் போகிறது. அதற்கான முன் தயாரிப்புகளிலே இப்பொழுது மும்மரமாக இறங்கி படித்து தனது அறிவை வளர்த்து கொள்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இளம் மாணவ மாணவியருக்கு இப்பொழுது தாமாக ஏற்படும். அத்தகைய ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் குரு பார்வையிலே ஏழுக்குடைய செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது. ஏழுக்குடைய செவ்வாயும் 10க்குடைய சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்திலே 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் வேறு ஒரு கேந்திரத்திலே இணைந்து அதில் ஒன்று உச்சம் பெற்று அவற்றிற்கு குரு பார்வையும் கிடைப்பது என்பது ஒரு பெரிய யோகம். 7ஆம் வீடாகிய கேந்திரத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 10ஆம் வீடாகிய கேந்திரத்திற்கு அதிபதியான சந்திரனும் 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதிலே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது, அவற்றிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. இத்தகைய கிரக அமைப்பு உங்களது தொழிலை மிக பெரிய அளவிலே வளர்த்துவிடும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும், சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், சேவை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது பொருட்களை வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும், உங்களது தொழில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நேரம் இப்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய தொழிலிலே அதிக லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே ஏற்படும். குறிப்பாக தொழில் ரீதியாக அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் செவ்வாய், குரு, சந்திரன். இவை மூன்றும் மிக முக்கியமானவை. ராசி அதிபதி செவ்வாய், 5க்குடைய குரு, 9க்குடைய சந்திரன். இம்மூன்று கிரகங்களும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற நிலையிலே இம்மூன்று கிரகங்களிலே 2 கிரகங்கள் உச்சம் பெற்று மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மகத்தான வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் விளங்கும். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் மிகச் சுலபமாக, வெற்றிகரமாக, முழுமையாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். மிக கடின பிரயாசை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை கூட நீங்கள் இன்றைய தினம் செய்தால் அது சுலபமாக முடிந்துவிடும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து நடைபெறாத சில விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் எதேர்ச்சியாக நடந்துவிடும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இன்றைய தினம் நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குடும்ப உறவுகள் அனைவரும் உங்களுக்கு அன்புடனும் பாசமுடனும் பழகுவார்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்னும் உங்களது திட்டம் இப்பொழுது நிறைவேறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் மார்கழியில் செய்யலாம். திருமண முகூர்த்தம் மட்டும்தான் மார்கழியில் வைக்கக்கூடாது. பெண் பார்க்க செல்வது, ஜாதகம் வாங்குவது, கொடுப்பது, பொருத்தம் பார்ப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் மார்கழி மாதத்தில் செய்யலாம். திருமண முயற்சியை மார்கழிக்காக நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பொழுது விருச்சிக ராசியிலே உள்ள திருமண வயதினருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. குரு பார்வையிலே சந்திரனும் செவ்வாயும் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். 8க்குடையவனும் 12க்குடையவனும் ஒன்றாக சேர்ந்து அவற்றை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே குரு பார்வையில் இவ்விரண்டு கிரகங்களும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது.
சூரியனும் புதனும் உங்களுக்கு 9 10 கிரகங்கள், அவை இரண்டும் ராசியில் இணைந்திருப்பது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எப்பேற்பட்ட சோதனைகளையும் நீங்கள் தாண்டி விடுவீர்கள். சோதனைகளெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கிறது. 7 சந்திரன் ராசியை கடந்து செல்லும் பொழுது 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியிலே உச்சம் பெற்ற செவ்வாயும் உடன் இணைந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ராசியை கடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக ஏதேனும் நிதி உதவி நீங்கள் யாரிடமாவது கேட்டிருந்தால் அல்லது வங்கிகளில் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது இப்பொழுது கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதை கொண்டு உங்களது தொழிலை வளர்ச்சி அடைய செய்வீர்கள். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய தினம் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே 6 சந்திரன் குரு பார்வையிலே இருக்கிறது. செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாகிய ஜீவன ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுது வளர்ச்சி அடையும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட அனைத்து இடையூறுகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். இடையூறுகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். ஆகவே நீங்கள் மிகச் சிறப்பாக தொழிலிலே வளர்ச்சி அடைவீர்கள். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். திருமண வயதிலே இருக்கும் கும்பராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம். 5 சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே குரு பார்வை பெறுகிறது. 2 அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. 4 அதிபதியான புதன் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆக அனைத்து நன்மை செய்யும் கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. கோச்சார ரீதியாக உங்களுக்கு இப்பொழுது 100 மார்க் கொடுக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஜனனகால தசாபுக்தி மட்டும் நன்றாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும் என்னும் குரலுக்கிணங்க நீங்கள் திண்ணியராக திடமான மனதோடு, உறுதியான மனதோடு, தன்னம்பிக்கையோடு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயமும் செய்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் மறைந்துவிடும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் கூட இப்பொழுது பரிசோதித்து பார்த்தால் இப்பொழுது தேவையில்லை, பிறகு வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவார்கள். அந்த அளவிற்கு ஆரோக்கியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அனைத்து விதமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியில பல பேருடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்கு. அதுல புது பகுதியா இந்த ஓம்காரம் பகுதியில உங்களை நாங்க சந்திக்கிறோம். இந்த பகுதியில நம்ம கிட்ட பேசுறதுக்காக அனுமன் உபாசகர் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் அவர்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்காக இருக்காங்க. சப்தரிஷி வாக்கியம் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய சுவாமிஜி தீர்வு சொல்லுவார். ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிரியருடன் விகணச மகா குருவே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இன்னைக்கு குருவாரம், வியாழக்கிழமை, மார்கழி மாதம், குருவாரம், திருவோண நட்சத்திரம், சதுர்த்தி திதி. பொதுவாக சுக்லபட்ச சதுர்த்தின்றது ரொம்ப விசேஷம். சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. இது சுக்லபட்ச சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானை பூஜித்தால் நம்ம மனக்குறைகள் நீங்கும், சந்தோஷங்கள் பெருகும். விநாயக பெருமான் வழிபாடுன்றது ரொம்ப கடினமானது இல்லை. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வளரக்கூடிய அருகம்பில்லுன்றது சாதாரணமாக வளரும். இதே தாழம்பு சொல்ல, மகிழம்பு சொல்ல, விலையுர்ந்த தாமரப்பூக்கள் சொல்ல, ரொம்ப சாதாரணமாக விளையக்கூடிய தரையில் விளையக்கூடிய அந்த அருகம்பில் எடுத்து விநாயகப் பெருமானை பூஜித்தால் விக்னங்கள் எல்லாம் விலகும். விக்னங்களை விளக்கக்கூடியவன் விக்னராஜன். அதனால் இன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு போய் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணலாம், இல்லை வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம். முடிஞ்சால் விநாயகப் பெருமானோட மகா கணபதி மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப எளிமையானது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா அப்படின்னு சம்பூர்ண மந்திரம் சொல்வா. ஸ்ரீவித்யா மகா கணபதி மந்திரம் சொல்வா. இது ரொம்ப எளிமையான மந்திரம். இதை ஜபிக்கலாம். அருகம்புல்லால் விநாயகப் பெருமானை அர்ச்சிக்கலாம். அப்போ எல்லா சங்கடங்களும் விலகும். திருவோண விரதம் இன்றைக்கி இருக்கலாம். திருவோண விரதத்தோட பெருமைகளும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் அடுத்த விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இன்னொரு சந்தர்ப்பம் இதை பற்றி பேசலாம். நிறைய விஷயங்களோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இனிய வேலையில. நிறைய காலர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. அன்பு சார், எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் சோழிங்கார் கிராமம். ஓகே, என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? குடும்பம் வருமானத்துக்கு மேல செலவு ஆயினே இருக்கு. வரவுக்கு மேல செலவு போயிட்டு இருக்கு இல்லையா? செலவு போயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வயதை கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா? 40 ஆகுது. உங்களுடைய ராசி? மேசராசி. மேசராசி. உங்களோட நட்சத்திரம்? பரணி. பிறந்த தேதி? 1/8/73. ஓகே, உங்களுக்கான தீர்வு நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்கலாம். நீங்க அன்பு, நீங்க என்ன தொழில் செய்துட்டு வரீங்க? இப்ப கூலி வேலை தான் செய்யுங்க. உங்க தகப்பனார் செய்த தொழில்? மிலிட்டரி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்ல வந்தாரு. சரி, இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்த ஊரும் இதே ஊர் தானே? ஆமாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றும் கவலையே வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தோட அருளில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதா தெரியுது. நாம் வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் மனம் உருகி நமக்கு தெரிந்த அளவில் நல்லபடியாக தான் எல்லாரும் பண்ணிட்டு வருவோம். இட்ட தெய்வமாக இருந்தாலும், குலதெய்வமாக இருந்தாலும், கிராம தெய்வமாக இருந்தாலும், வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம சக்திக்கு தகுந்த அளவு கட்டாயம் நம்ம பண்ணிட்டு வருவோம்னு சொல்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த குறைபாடு தெரியுது. இந்த ராகு பகவானோட ஒரு ஜென்ம கேந்திரம் மாரி இருக்கிறது. இந்த குலதெய்வ வழிபாட்டில் ஒரு குறைபாடு இருக்கிறத காட்டுறது. நீங்கள் உங்கள் குலதெய்வம் எது? தெரியலையா? குலதெய்வம் தெரியாது. சரி, நீங்கள் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது எந்த ஊரில் அடிக்கிறீங்க? திருப்பதியில. திருப்பதியில தான். உங்கள் தகப்பனாருக்கும் உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியாது இல்லையா? இல்லைங்க. இப்போ இந்த ராகுன்னு வந்ததுனால நீங்கள் சமயபுரம் போய் அங்கே மாரியம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. அது எப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதமோ இல்லைன்னா தை மாதமோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. ஆடி மாதம் இல்லைன்னா தை மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சமயபுரம் போய் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒரு முறை. வேறு பெரிய பிரார்த்தனைகள் எதுவும் நீங்கள் செலுத்த வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு வேம்பு விருட்சம், வேப்ப மரம் வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய உதயமானதுக்கு அப்புறம் காலம்பரை ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் அங்கே அனுமதி வாங்கி நட்டுடுங்க. உங்கள் கையால் வச்சுடுங்க. நீங்கள் இருக்கிற கிராமத்து பக்கத்துலேயே ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் வேம்பு விருட்சம், வேப்ப மரம் வாங்கி செடியை வாங்கி நட்டுடுங்க.
அது நட்ட அன்னைக்கு மாத்திரம் நடுறீங்க இல்லையா, அன்னைக்கு மட்டும் துவரை. நான் இந்த நவதானியத்தில் துவரைன்னா உங்களுக்கு தெரியும், முழு துவரை. அந்த துவரையை வந்து ஒரு 9 பிடி ஜலத்தில் ஊற வச்சு அந்த ஜலத்தை மட்டும் வேம்பு விருட்சத்துக்கு விடுங்க, நட்ட மரத்துக்கு. இந்த துவரையை வந்து ஆட்டுக்கு கொடுத்துருங்க. ஒரு முறை செய்தால் போகிறோம். அடுத்த நாள்லேருந்து சாதா ஜலம் விடலாம். நாங்கள் கோயிலில் இருக்கவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். இந்த வேம்பு விருட்சம் வேப்ப மரம் நடுறதுனாலையும் சமயபுரம் மாரியம்மனை பூஜிக்கிறதாலையும் குலதெய்வம் தெரியாத ஒரு உங்களுக்கு வழிபாடு விட்ட ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆனால் கலியுகத்தில் ஐயப்பன் சுவாமியும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் கலியுக தெய்வம்னு சொல்லுவாள். குலதெய்வம் தெரியாத போது கட்டாயம் நீங்கள் திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது தான். இருந்தாலும் இப்போ ராகு பிரதானமாக வந்து உங்களுக்கு இப்போ குலதெய்வ வழிபாடு குறைபாடு இருக்குதுன்னு தெரிவித்ததால் கட்டாயம் நீங்கள் சமயபுரம் போய் மாரியம்மனை தரிசனம் பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணால் போகிறோம். சமயபுரம் மாரியம்மனை ஆடி வெள்ளி அல்லது தை வெள்ளி தரிசனம் பண்ணுங்கள். வேப்ப மரம் வாங்கி நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலில் நட்டுடுங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணாமல் விட்ட தோஷம் நிவர்த்தி ஆகும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மனிதரோட ஒரு நட்பு கிடைக்கும். அவர் அந்நிய மொழி பேசக்கூடியவராக இருப்பார், உங்களுக்கு உதவக்கூடியவராக இருப்பார், சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். வாழ்க்கையில் திடீர்னு உங்களை சந்திப்பார். ஒரு நல்ல மாற்றம் அந்நிய மொழி பேசக்கூடியவரால் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நீங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க சுவாமிஜி, அதான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது வந்து குலதெய்வத்தை வந்து நீங்க நாடினீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ கடைசி காலர் மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியாம இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்? பெரியவங்க வந்து பாரம்பரியமாக நம்ம பண்டு வந்தோம் இல்லையா, அந்த சம்பிரதாயங்களையோ விரதங்களையோ விழாக்களையோ கொண்டாட்டங்களையோ கட்டாயம் நம்ம பண்ணணுன்றோம். அதே மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு. இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடுன்னா அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த காலத்தில் இப்போ ஒரு கிராமத்தில் பெரிய குடும்பமாக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போவாங்க. அவங்க எல்லாரும் சந்திக்கணும்னு நினைக்கும் பொழுது எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு பண்ணாங்களோ அதை குலதெய்வமாக ஏற்றுண்டு பிரிஞ்சு போன பங்காளிகள்லாம் எங்கெங்கேயோ வெளியூரில் இருக்கவாலாம் அன்றைக்கி ஒன்றா சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாள். அப்படி பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்து ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் விரதங்களும் விழாக்களும். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாரம்பரியங்களெல்லாம் மறந்துட்டோம். நம்மளோட பாரம்பரியமான பெருமைகளை மறந்ததுனால நம்ம குலதெய்வம் கூட நமக்கு என்னன்னு தெரியாத நிலை. ஆனால் இது நடந்தாயிடுச்சு. இனிமேல் நடக்க போகிறது என்னன்னு பார்க்கணும். இதுவரை நடந்து போயிடுத்து, இனிமேல் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் உண்டு. காவேரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம். காவேரி கரை ஓரத்தில் நிறைய கோயில்கள் உண்டு. ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல, அந்த மாதிரி காவேரி கரையோரில் நிறைய கோயில்கள் உண்டு. காவேரி கரை கூட ஓரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை பார்த்து நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லை ஜலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை பூஜிக்கலாம். அல்லது அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஆற்றுக்கு பக்கத்தில் இல்லைன்னா கூட பள்ளிகொண்ட பெருமாளை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். திரு அரங்கம் சொல்லலாம், ஸ்ரீரங்கம் சொல்லலாம், அப்பக்குடத்தான் நிறைய இருக்குது உங்களுக்கு. அந்த பள்ளிகொண்ட பெருமாளை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் தரும். குலதெய்வ வழிபாடு மறந்த ஒரு தோஷமும் விலகும். அதனால் யாருக்கு குலதெய்வம் தெரியலனாலும் எவ்வளோ வழிபாடுகள் உண்டு. அதில் இந்த ஒரு வழிபாடும் சொல்கிறோம். இது ரொம்ப எளிமையான வழிபாடு. அரங்கனை பூஜித்தல் கட்டாயம் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆழ்வார் சொன்ன மாதிரி பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் செங்கண்ணேரே அச்சுதா அமரரேரே ஆயர்குல கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளாடேன. அப்படிப்பட்ட ரங்கனை தரிசனம் பண்ணுங்கள். ரங்கனோட அருளால் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சென்னைன்னு சொன்னீங்கன்னா திருநீர்மலைன்னு சொல்லலாம். அதேமாதிரி அங்கே போனால் ஸ்ரீரங்கம் சொல்லலாம், திரு அரங்கம் சொல்லலாம். எவ்வளோ சேத்திரங்கள் இருக்குது. பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் வந்து உங்களோட பெரிய பிரார்த்தனைகள் எதுவும் கேட்கல. தங்கம் கொடு, வெள்ளி கொடு, எதுவுமே கூட கேட்கல. எளிமையாக நீங்கள் அவரை தரிசனம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். சுவாமியை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க, சுவாமி உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். குலதெய்வ வழிபாடு தெரியாதவர்கள் இப்போ நான் சொன்ன எளிய ஒரு தரிசனம், சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், கட்டாயம் பலன் உண்டு. எந்த கிழமை வேண்டாம், ஏகாதசி விசேஷம்தான், புதன்கிழமை விசேஷம்தான். ஆனால் உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுமோ அப்போ போயிட்டு வாங்க. ஏன்னா இது கலியுகம், பரபரப்பான வாழ்க்கை, ஓய்வு கிடைக்கிறதே கஷ்டம். அதனால உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ தரிசனம் பண்ணுங்கள். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நிறைய நேயர்கள் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பார்த்துலாம் சுவாமிஜி. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுரேஷ்குமார். ஓகே, நான் வந்துட்டு சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து பேசுறீங்க. உங்களோட வயசு என்ன சுரேஷ்குமார்? என்னோடது 36 மேடம். 36. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலா வந்துட்டு கடன் தொல்லை நிறைய இருக்கு. எனக்கு ரீசெண்டா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் இருந்துச்சு, குழந்தை இல்ல.
2 விதமான பிரச்சனைகளோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு வந்து நம்ம சுவாமிஜி இப்ப சொல்லுவாரு. சுரேஷ்குமார், நீங்கள் வந்து வணக்கம் சார். பிறந்த ஊர் எது? பிறந்த ஊர் வந்துட்டு திருவாரூர் சார். சரி, இந்த கடன் ஆரம்பிச்சது எந்த இடத்துல ஆரம்பிச்சது? குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் பண்ணதுனால ஆரம்பிச்சதா? இல்ல சார். அது எதனால ஆரம்பிச்சது? இல்ல இப்ப இடையில தான் வந்துட்டு கொஞ்சம் கடன் தொல்லை. அது எதனால ஆரம்பிச்சது? மூல காரணம் என்ன? நீங்க வந்துட்டு தேவைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சார். சரி, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடன். உங்களுக்கு சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் பலகீனமான நிலையில் வந்திருக்கார். பொதுவாக வந்து சுக்கிர பகவான் வந்து நிறைய கொடுத்து உச்சத்தை கொடுத்து தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர் சொல்லுவார். அதாவது ₹1,00,000 கொடுப்பார், அதுக்கப்புறம் ₹2,00,000 கடன் ஆக்குவார். நிறைய கொடுத்து கெடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம் இந்த இடத்துல. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சப்தரிஷி வாக்கிய ரீதியாக பார்க்கும்பொழுது சுக்கிர பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு இல்லைன்னு தெரியுது. ஒன்று, இந்த கடன் பிரச்சனைக்கு எளிய தீர்வுகள் நிறைய சாஸ்திரங்கள் ரீதியாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் சாஸ்திரங்கள்ன்றது உங்களுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த பாதையில் போக வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லலாம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமான பரிகாரம் சொல்கிறோம், எளிமையான பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் சென்னையிலேயே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மகாலட்சுமியாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம். இது உதாரணம் சொன்னால் பக்கத்தில் திருவேற்காடு இருக்குது, மாங்காடு இருக்குது, அதேமாதிரி பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது கட்டாயம் போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது போயிட்டு வாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அப்பார்ட்மெண்ட் தான் சார். அப்போ ஏன்னா உங்களுக்கு வேறு சில வழிபாடுகள் பண்ணுறதுல வந்து சிரமம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும் பொழுது அது வந்து நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியாது. பசுமாட்டோட படம், காமதேனுன்னு சொன்னால் தெரியும், அந்த பசுமாட்டோட படம் கிடைக்கும். அந்த உடம்புல வந்து அந்த காமதேவனோட உடம்புல எல்லா கிரகங்களும் எல்லா தேவர்களும் இருப்பான். அதாவது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாருமே உங்களுக்கு, சூரியன், சந்திரன் எல்லாரும் இருப்பா. 4 வேதங்களும் இருக்கும், மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய படம் அது. அந்த காமதேவனு படம் வாங்கி திங்கக்கிழமை காலம்புற 6லேருந்து 7 சந்திரஹோரையில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லக்ஷ்மியோட ஸ்லோகத்தை சொல்லி, தமிழில் உங்களுக்கு புக்கு கிடைக்கும், லக்ஷ்மியோட ஸ்லோகத்தை சொல்லி பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். நீங்கள் வழக்கமாக வாங்குகிற பாலே போகிறோம், அந்த பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். ஒரு திங்கக்கிழமையை மட்டும் பண்ணால் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து பெண் தெய்வத்தோட அருள் கிடைச்சதுன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். சுக்கிர பகவானோட பலம் வந்து அதிகரிக்கும். அப்ப துலாம் ராசி சார். என்னது? சொல்லுங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சார். சொல்லிட்டேன் உங்களுக்கு சுக்கிரனோட அருள். உங்க ராசிநாதனே சுக்கிர பகவான் தான். உங்க துலா ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான். புத்திர பாக்கியத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சுலபமான பரிகாரம்னா, நீங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்க. ஒன்று. ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் நீங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லை உங்களோட வருஷ பிறந்த நாள் வருது பாருங்க, அந்த வருஷ பிறந்த நாள் அன்னைக்கு, இப்போ பிறந்த நாள்னு சொன்னால் ஆங்கில தேதியை விட்டுருங்க. நீங்கள் ஆங்கில தேதியை எடுத்து எந்த பரிகாரங்கள் பண்ணாலும் நமக்கு பலன் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த மாதம் எந்த நட்சத்திரம், தமிழ் மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுதான் வந்து அந்த பிறந்தநாள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த பிறந்த மாதம், பிறந்த தமிழ் மாதம், அந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது ஒரு முதியோர் இல்லம் போய் அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு இனிப்பை வந்து கொண்டு போய் கொடுங்க. இனிப்புன்னா அது வந்து எது வேணா இருக்கலாம். ஸ்வீட்டு வந்து முதியோர் இல்லத்தில் போய் கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் வந்து நல்ல பலன் தெரியும். இல்லை என்னோடய வருஷம் பிறந்தநாள் வரத்துக்கு ரொம்ப நாள் இருக்குன்னா, உங்களோட துலா ராசி சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி இப்போ வரப்போகிற மாதத்துலேயே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அதை மாதிரி செய்திங்கன்னா கட்டாயம் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். முதியோரோட ஒருத்தரோட ஆசி வந்து குறைபாடு இருக்குதுன்னு தெரியுது. முதியோர் ஒருத்தரோட ஆசி குறைபாடு இருக்கிறதுனால பல முதியோர்களுக்கு இனிப்பு கொடுங்க. யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்த்துவா. வாழ்த்தக்கூடிய மனம் உயர்ந்தது. கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நம்மளுடைய நேர் போலவே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து கஷ்டம் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனோடனே வந்து அவங்களுக்கு யோகம் வந்து நிறைய வாழ்க்கையில வந்து அவங்க வெற்றி விழாவா பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது கட்டத்திலேயோ இல்லை வந்து ஜாதகத்திலேயோ ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுமா சுவாமிஜி? அதாவது 2 விஷயம் சொல்லலாம். அடிக்கடி நான் லௌகீகமாகவும் சொல்லுவேன், ஜோதிட ரீதியாகவும் சொல்வேன். சில பேருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா வரக்கூடிய மனைவியும் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக வருவாள்.
கல்யாணம் ஆன உடனே பொருளாதாரம் 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கலாம். இன்னொன்று கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் கிடைச்சதுனால அந்தரங்கங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சந்தோஷங்களை பகிர்றதுக்கு இன்னொரு துணை கிடைச்சதுனால அந்த சந்தோஷத்தில் கடுமையாக உழைச்சி அதிக லாபங்களை சம்பாதிக்கலாம், உழைப்புக்கு பலன் அனுபவிக்கலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோன்னா, சில ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமும் 7ஆம் இடமும் பலத்து இருக்கும். அந்த 7ஆம் இடமும் பாக்கியஸ்தானமும் பலத்து இருந்தால் கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு அது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கஷ்டங்களுக்கு மனைவி ஜாதகத்தை காரணம் சொல்கிறதோ அதேமாதிரி மனைவி கட்டத்துக்கு கணவன் ஜாதகத்தை காரணம் சொல்கிறதையோ ஏற்றுக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளோட நீங்களும் சுவாமிஜி கிட்ட பேசணும்னு காத்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். ஹலோ, நாங்க பட்டுவோட்ல இருந்து பேசுறோங்க. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோங்க. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க பையனுக்கு தான் கேட்கணும் சார். சார்ட்ட கேட்கலாமா? உங்களோட பையன் பேர் கொஞ்சம் சொல்லுங்க. பிரதீப். பிரதீப்பா? ஓகே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய வயது என்ன? வயது 25. ஓகே, அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். ஓகே, என்ன பிரச்சனை அவருக்கு? கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியுமா? கல்யாணம் இல்ல, வேலை இல்லாம இருக்கிறான். எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கான தீர்வு நம்ம சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க குழந்தை இவர் எத்தனாவது பையமா சுரேஷ்குமார்? ஃபர்ஸ்ட் பையன் இவன் தான் சார் எங்களுக்கு. உங்களோட சந்தேகம் என்னன்னா, நல்ல படிப்பு இருக்கு, ஆனா படித்த படிப்புக்கு அந்த உத்தியோகம் எதுவும் அமையல அப்படின்றீங்க. ஆமாங்க சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல வலிமையான கிரகங்கள் பலத்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நீசனின்ற ராசிநாதன் ஆட்சி உச்ச கேந்திரமேரடில் நீச்சபங்க ராஜயோகம்ன்றபடி ஒரு நீச்ச கிரகத்தை பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய பலமான ஒரு ராஜகிரகம் நீச்சபங்கம் பண்ணுறதுனால இவருக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் நல்லது கட்டாயம் நடக்கும். நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் ஒரு உயர்ந்த மனிதரால் இவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் கட்டாயம் நடக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை அறியாமையோ ஒரு பசுவோட தாகத்தை தீர்த்துருக்கீங்க. உங்களை அறியாமையோ அறிந்தோ பசுவோட தாகத்தை தீர்த்தீங்க. அது ஒரு மகா புண்ணியம்னு சொல்லலாம். தாகத்தில் தவிச்ச பசுக்கு தண்ணி கொடுத்தது மகா புண்ணியம். அந்த புண்ணியத்தை பலனால கட்டாயம் முதல்ல நீசன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பலன் குறைஞ்சி போச்சு. அதே நேரத்தில் நீசபங்க ராஜயோகம் சொல்லும்போது அந்த நீச்சமாக இருந்து பலகீனமான ஒரு ஸ்தானம் அப்புறம் மறுபடியும் பலப்படுறதுன்னு அர்த்தம். அதனால் கட்டாயம் இவருக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை காத்துருக்கு, அதில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் தாமசமாகலாம். ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் இவருக்கு அந்த கணினின்னு சொல்லப்பட்ட கம்ப்யூட்டரோட அறிமுகம் கட்டாயம் கிடைக்கும். இவர் படித்த துறை எதுவாக இருந்தாலும் இவர் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார். இவருக்கு உதவக்கூடிய உயர்ந்த மனிதர், அந்நிய மொழி பேசக்கூடியவராக இருப்பார். இவருக்கு எந்த காலகட்டத்தில் ஜோதிட ரீதியாக கிடைக்கும் அப்படின்னா, சனி பகவான் கேட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடத்துக்கு மேலே ஆகலாம். ஆனால் அதுக்கு முன்ன பலன் தெரியணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நமக்கு கட்டாயம் வரும், அது வர வேண்டியது கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுலபமான பரிகாரம் ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முருகனோட சன்னிதானத்துக்கு போய் அந்த முருகனோட சன்னிதானத்தில் முருகப்பெருமானோட அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை புஸ்தகம் பார்த்து படிக்க சொல்லுங்கள். அது எப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச நட்சத்திரம் அன்றைக்கி போய் படிக்க சொல்லுங்கள். ஒரு மாதமும் பூச நட்சத்திரம் அன்றைக்கி முருகனோட சன்னிதானத்தில் கந்த சஷ்டி கவசம் படிக்க சொல்லுங்கள். தாமசமாக வரக்கூடியது சுலபமாக வரும். கட்டாயம் இவருக்கு ஒரு பெரிய மனிதரோட உதவி கிடைக்கும். உயர்ந்த மனிதராக இருப்பார், தோற்றத்திலையும் உயர்ந்தவராக இருப்பார். உங்களுக்கு பின்னால் உங்கள் பையனுக்கு ஆதரவு தரக்கூடியவராக இருப்பார். இவருக்கு அரசு ஆதரவும் உண்டு, உயர்ந்த மனிதரோட ஆதரவும் உண்டுன்றதுனால இவர் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் இப்போ இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள்லாம் கட்டாயம் தீரும். உங்கள் பையனோட ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகம் தான். அது எப்படி வேலை செய்கிறதுனா, நீங்கள் பண்ண ஒரு புண்ணியத்தோட பலனால் இவர் கட்டாயம் உயர்ந்த நிலை அடைவார்ன்றதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ரொம்ப எளிய பரிகாரம். இப்போ சொன்ன இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கும் நீங்க நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, நிறைய வழிபாடுகள், நிறைய பயன்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. மீண்டும் இதே மாதிரி நிறைய தகவல்கள் சுவாமிஜி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. அதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க விடைபெற நேரம் வந்துருச்சு. இது ஓம்காரம்.